செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியில் உள்ள நரசிங்கநல்லூரை சேர்ந்தவர் கராத்தேவில் டிப்ளமோ படித்த இளைஞர் அப்துல் வகாப். இவர் சுத்தமல்லி, பேட்டை, கோடீஸ்வரன் நகர், டவுன் குற்றாலரோடு, பாளை KDC நகர் ஆகிய பகுதிகளில் கராத்தே வகுப்புகள் மற்றும் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையங்களை நடத்தி வருகிறார். இவரது மையங்களில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 15க்கும் மேற்பட்டோர் கராத்தே பயிற்சி பெற்று வருகின்றனர். சுத்தமல்லி பகுதியில் உள்ள இவரது கராத்தே மையத்தில் இஸ்திப் நகரை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியின் 2 குழந்தைகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இவர்களின் தாய் தினமும் காலையில் குழந்தைகளை பயிற்சி மையத்திற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு பயிற்சி முடிந்த பிறகு வீட்டிற்கு அழைத்து வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அவரை நோட்டமிட்ட கராத்தே மாஸ்டர் அப்துல் வகாப் அந்த பெண்ணிடம் கனிவாக பேசி அவரது செல்போன் எண்ணை பெற்றிருக்கிறார். பின்னர் ஆரம்பத்தில் சகஜமாகவும் கனிவாகவும் பேசி தனது வலையை வீசியிருக்கிறார். இப்படி தினம்தோறும் பேசி வந்த கராத்தே மாஸ்டர் ஒரு நாள் திடீரென அவரது வீட்டிற்கு சென்று அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார். பின்னர் இவர்களது பழக்கம் நாளுக்கு நாள் நெருக்கமாகிய நிலையில் இந்த விவகாரம் குறித்து பெண்ணின் கணவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மனைவியை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண் கராத்தே மாஸ்டருடன் பேசுவதை திடீரென நிறுத்தி இருக்கிறார். இதையடுத்து சம்பவத்தன்று அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற அவர், நான் போன் செய்தபோது ஏன் எடுக்கவில்லை என்று கோபமாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்கிறார். மேலும் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் பதறி ஓடி வந்துள்ளனர். அதை பார்த்த அப்துல் வகாப் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இது குறித்து பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சுத்தமல்லி காவல் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் அப்துல் வகாபை அன்று இரவே கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த பெண்ணிற்கும் கராத்தே மாஸ்டருக்கும் இடையேயான பழக்கம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கும் போது அவர்களின் உடல் பாகங்களை தொட்டு வளைப்பது, கராத்தே நகர்வுகளை அமைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த அவர் பின்னாளில் பயிற்சி மையத்திற்கு குழந்தைகளை கொண்டு வந்து விடும் தாய்மார்களை குறிவைத்திருக்கிறார். இதில் அழகான பெண்களை நோட்டமிட்டு அவர்களிடம் சகஜமாக பேசி செல்போன் எண்களை பெற்று விடுவாராம். பின்னர் தன் வழக்கமான கவர்ச்சி வார்த்தைகளை பேசி அவர்களை காதல் வலையில் வீழ்த்தி வீடு வரை சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபடுவாராம். சிலர் தன் பிள்ளையின் கராத்தே மாஸ்டர் என்பதால் இவரது சீண்டல்களை சகித்துக் கொண்டாலும் எல்லை மீறும் போது எதிர்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி சிலரை தனது பாலியல் இச்சைக்கு உட்படுத்தி இருக்கிறார். இதில் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் சமூகத்திற்கு பயந்து வெளியே சொல்வதில்லை. இதனை பயன்படுத்தி கொண்டு கராத்தே மாஸ்டர் தனது பாலியல் தொல்லைகளை தொடர்ந்து செய்து வந்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணைக்கு பின்னர் கராத்தே மாஸ்டர் அப்துல் வகாபை கைது செய்த போலீசார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் தெரிவித்தால் அவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று சுத்தமல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தால் நெல்லை பேட்டை பகுதியே கலக்கமடைந்து போயிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.